ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் கௌரி. ஸோ தேர்ஸ்டேவே பார்த்தீங்கன்னா நான் பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டு வச்சிட்டேன். அப்புறம் வந்து பூஜை ரூமுக்கும் வந்து மாக்கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ கலசம்க்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கலச சொம்பில் வந்து நம்ம நீர் எடுத்துகிட்டு ஸோ மஞ்சள், அப்புறம் கலசப்பொடி, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர், அப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் தங்க நாணயம் இல்லைனா வெள்ளி நாணயம் இல்லைனா வந்து 9 காயின் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெமன், அப்புறம் ஒரு பூ, இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலச நீரை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வைக்கிற தேங்காய் இருக்குல்ல, நல்ல ஒரு குடுமி தேங்காவை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல மஞ்சள் ஃபுல்லாத்தையும் அந்த மஞ்சளால் பூசிக்கணும். அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் பூசி அதில் வந்து குங்குமம் வச்சு அப்புறம் தான் அந்த கலசத்துக்கு மேலே அந்த தேங்காவை வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பாலில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அம்பாளுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்பாளுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நகை வாங்கி வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து அதில் போட்டுட்டு அப்புறம் நல்ல பூ டெக்கரேஷன்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன் அழைப்புக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம பெரிய அம்மன் அங்கே உட்கார வைப்போம்ல, இது வந்து கலசம் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து பெரிய அம்மன் வைப்போம்ல, ஸோ அங்கே வந்து நம்ம வெறுமனே வைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலையில் வந்து பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம அம்பாள் வந்து அமர்த்தணும். அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு, அதாவது விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நோன்பு கயிறு வந்து கட்டிக்கணும். நம்ம கையில் கட்டிப்போம்ல, அது வந்து நான் வந்து இந்த வருஷம் நான் விரதம் இருக்கலை. ஸோ நான் கையில் அந்த கயிறு கட்டிக்கல. நான் வந்து சுவாமிக்கு படைச்ச பிரசாதங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மாவிலை தோரணம் தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அம்மன் அழைப்புக்கு வாசலில் மாக்கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு தாம்பூலம் வந்து வைக்கணும். ஸோ அம்மனை வந்து நம்ம தாம்பூலம் கொடுத்து வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி ஐதீகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் சரடு, மஞ்சள் கிழங்கு, ப்ளவுஸ் பிட்டு, வளையல், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் கற்பூர ஆராத்திலாம் காமிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்கள்லாம் பாடிட்டு சுவாமியை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரீங்க. நம்ம அம்மன் முன்னாடி ஒரு காமாட்சி தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நம்ம வச்சுருக்கோம்ல பழம்லாம், ஸோ அதை நெய்வேத்தியம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராத்தி காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அம்மனை அழைக்கிறோம். ஸோ வந்து நல்ல மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சாச்சு. முதல்ல ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சளில். ஸோ விநாயகரோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் வந்தால் தான் நம்ம இந்த பூஜை நல்லபடியாக செய்ய முடியும். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் ஃபுல்லாமே உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே அம்மன் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து புடவைலாம் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்பளுக்கு வந்து நகைகள்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு தூங்குறதுக்கே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பையன் எல்லாம் தூங்கிட்டான். நம்ம வந்து ஃப்ரைடே ஈவினிங் 5 to 6 தான் வந்து டைமிங் வச்சுருந்தோம், பூஜை டைமிங். ஸோ அதனால் நம்ம அடுத்த நாள் காலையிலேருந்து 3 வேளையும் நம்ம வந்து நெய்வேத்தியம் படைச்சு நம்ம வந்து அம்மனை வழிபாடு செய்யணும். ஸோ அழகாக அம்மன் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நான் ரவா கேசரி தான் செஞ்சுருந்தேன். ஸோ செஞ்சு பிரசாதமாக வச்சு நான் காலையில் வந்து பூஜை பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் லலிதா சஹஸ்ரநாமம் தான் பாடிட்டு இருந்தேன். பாடிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி அப்புறம் சாம்பிராணி எல்லாம் போட்டு ஸோ காலையில் சூப்பராக பூஜை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அன்றைக்கி மத்தியானத்துலேருந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே பிரசாதம் செய்கிற ஒர்க்கு தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி நான் பிரசாதம் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா புளியோதரை, அதுக்கப்புறம் லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், ஸோ 5 இது பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 15 பேர் நம்ம கூப்பிட்ருந்தோம். 15 தாம்பூலம் கொடுக்குற மாதிரி கூப்பிட்ருந்தோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வராங்க. ஒரு 3 o'clock கிட்டே எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம மத்தியானம் வந்து வெண்பொங்கல் கொஞ்சம் வச்சுருந்து நான் சாமிக்கு வந்து படைச்சி பிரசாதமாக வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு எல்லா பிரசாதமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த 5 பிரசாதம் சொன்னீங்களா, ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ஒரு கிலோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4:30, 5 o'clock கிட்டே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வாசலில் பெருக்கி கூலெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து காஃபி, டீ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டே எங்கள் பெரியம்மா, பெரியப்பா, அப்புறம் அம்மா, தம்பி எல்லாருமே அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்களாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லா பெண்கள், பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து மகாலட்சுமியாக பாவிக்கணும். மகாலட்சுமி யார் மூலமாவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ வந்து எல்லாரையுமே நல்லா உபசரித்து நல்ல தாம்பூலம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். ஸோ வந்து விளக்கெலாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். 5:30 கிட்டே விளக்கு ஏற்றிட்டேன்.
ஸோ ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பிராணிலாம் போட்டு காமிச்சோம். சாம்பிராணிலாம் போட்ட உடனே வீடு அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலிங்கே வந்துருச்சு. அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் அப்படியே நின்று ரசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு திருமுறை பாடினாங்க. ஸோ அது இன்னும் வந்து வீடு ரொம்ப ஒரு டிவைன்ஃபுல் ஃபீலிங் ஆயிடுச்சு. வந்திருக்க எல்லாருமே வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்காங்க, அம்மன் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என் பையனும் எனக்கு திருமுறை பாடினா, தோடே சிவேன் அப்படிங்கிற பாட்டு பாடினா, அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ திரும்ப கற்பூர ஆராத்தி காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைய செஞ்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்துட்டு பிரசாதம் வந்து பாக்கு பிளேட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் தான் எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தோம். ஸோ அந்த பிரசாதம் கொடுத்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எடுக்க முடியல. பிகாஸ் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அங்கங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பிரசாதம் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. சுண்டலில் மட்டும் லேசாக கொஞ்சம் உப்பு கூடிடுச்சு அப்படின்னாங்க எல்லாருமே. நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுவும் இல்லாமல் 1 kg வந்து சமைச்சது இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தானே சமைப்போம். ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. சுண்டல் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, கொஞ்சம் உப்பு கூடிடுச்சு தாளிக்கும் போது. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோ தான் எடுத்தோம். அப்புறம் வந்திருக்கவங்களும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, தம்பி, அப்புறம் பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்திருக்கேன் எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லி 2-3 பேர் வர முடியாதவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கொடுத்து விட்டாச்சு தாம்பூலம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம வந்து விசர்ஜனம் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விசர்ஜனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அன்றைக்கி காலையில் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்கண்டு தான் வச்சுருந்தேன். பிகாஸ் மொதல் நாள் நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால காலையில் எந்திக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக கல்கண்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தேங்காய் வச்சு நம்ம வந்து ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்வீட் செஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நம்ம கழட்டிட்டு அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அதை வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து தெளித்து விட்டுறணும். பிகாஸ் அதில் வந்து அம்மன் வந்து குடியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் இந்த வீடு ஃபுல்லாகவே மாவிலை வச்சு தெளித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மனோட முகத்தை நம்ம அரிசி பானைக்குள்ளே வந்து போய் வச்சிடணும். ஸோ இதுதான் வந்து விசர்ஜனம் செய்கிற முறை. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கட்டி அந்தந்த பாக்ஸில் வச்சிடணும். அப்புறம் புடவையை நம்ம வந்து கட்டிக்கணும். ஒரு நாளில் நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி இப்படி தான் நம்ம விசர்ஜனம் செய்யணும். ஸோ இது வந்து என்னோடய 5வது வருஷம். அம்மனோட அருளால் 5வது வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா வருஷமுமே நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். உங்கள் வீட்டில் எப்படி விலட்சணம் போச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.